ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புக் ஒவ்வொரு புக்கோட இன்னொரு புக் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, அது ஏன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். என்னென்ன புக் அவைலபிலிட்டி இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுரேஷ் அகாடமியில் தான் நமக்கு புக் போட்டாங்க. நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். நம்மளும் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை இப்போ எடிட் பண்ணி எடிஷன் 2 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்திருக்கு. அந்த எடிஷன் 1 வாங்கிட்டு மேக்ஸிமம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணாமல் ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணி எடிஷன் 2 வாங்குறதும் சில பேர் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் ஒன் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷ்மணி சாய்ஸ். சந்தோஷ்மணி சாய்ஸ் 2மே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பிவைக்யூ மட்டும்தான் இருக்குமே தவிர தமிழ் புக் கிடையாது. பிவைக்யூ அப்படின்னா நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸை எடுத்து நமக்கு டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 2லேயுமே. அதில் சந்தோஷ்மணியில் ஆன்சர் கீ எனக்கு சிலது ராங்காக தெரிஞ்சிச்சுப்பா. சாய்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஆன்சர் கீ சார் ரிவைஸ்டு பண்ணி செக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேர்ட்ட கேட்டேன், அது தெரியல யாருக்குமே. ஏன் அப்படின்னு நான் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆன்சர் கீ யாருமே சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க கொடுக்குற ஆன்சர் கீ தான் மேக்ஸிமம் பிரித்த எழுத்துகளில் ஆன்சர் கீ ரொம்ப ராங்காக இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் தனியாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க பிவைக்யூ அப்படின்னா பிரித்தெழுதுக மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரித்தெழுதுகளை நான் பார்த்த வரைக்கும் ஒரு 8 to 9 மிஸ்டேக்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் சந்தோஷ்மணியில் சொல்லலை. சந்தோஷ்மணியில் 1 or 2 மிஸ்டேக்ஸ் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. நான் சொல்கிறது நம்மளோட பிவைக்யூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் கவர்மெண்ட் கீ அந்தளவுக்கு கொஞ்சம் ராங்காக இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம சுரேஷ் பார்த்துட்டோம். சந்தோஷ்மணி சாய்ஸ். ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி எப்படி இருக்கும் புக்ஸ் அந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட கீழே கொடுக்குற ரெஃபரன்ஸ் நீங்கள் வேணால் பார்க்கறனா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சாய்ஸில் நமக்கு அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சார் சொன்னாங்க அந்த தமிழ் புக்கு. நம்ம சந்தோஷ்மணியும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ரீப்ரிண்ட் பண்ணாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக. சப்போஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 2மே நீங்கள் அங்கே ஃபர்தராக இருக்கா அப்படின்றது அவங்க வெப்சைட்லேயும், ஏன்னா சந்தோஷ்மணியில் வெப்சைட் இருக்குது, சாய்ஸ்லேயும் வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்க அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் சிற்பி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புத்தா வித் சிற்பி கம்பேரிசனையும் போட்டிருந்தோம். சிற்பி புக் மேக்ஸிமம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒரு புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நியூ சிலபஸ். ஸோ அதனால் கம்பல்சரி இங்கேருந்து தான் வரும், இங்கேருந்து தான் வரும். நம்ம ஃபுல்லாக இந்த ஒரு புக் படித்தா போதும் அப்படின்ற மேக்ஸிமம் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய நமக்கு ஜென்ரல் டாபிக்ஸ் காமன் டாபிக்ஸாக இருக்குது. காமன் டாபிக் அப்படிங்கும்போது அவங்க எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ்லாம் அவங்க அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90+ கொஷின்ஸ் இதில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர 100க்கு 100 போட்டுடலாம், இந்த ஒரு புக் மட்டும் போதும் அப்படின்றது மேக்ஸிமம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸாம் நம்ம தான் எழுத போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப ஈஸியாக கேட்கலாம், ட்விஸ்டடாக கேட்கலாம், இல்லை அவுட் சோர்ஸில் கேட்கலாம், இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியலில் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்றது ஒரு ஐடியா இனிமேல் தான் மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் சிற்பியில் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. நான் சிற்பி வித் புக்கை கம்பேரிசனே போட்டிருந்தேன். சிற்பியோட புத்தகம் ஒரு 3 விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஃப் டாஃபில் நமக்கு மொத்தம் 3 பார்ட்டாக நமக்கு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டாஃப் 1 நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டாஃப் 2 பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதே மாதிரி ஜேஷ்வா டீச்சிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுமே நமக்கு இது கொடுத்துருக்காங்க, புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மார்ச் மந்த்துக்கு அவங்க ஒரு ஆஃபர் மாதிரியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜேஷ்வா சாம்பிள் பிடிஎஃப் சார் கொடுக்கல. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. சில பேர் வீடியோ ஓட்டி விட்டு ஸோ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் பட் அது மேக்ஸிமம் ஒரு கிளியாரிட்டி ஐடியா இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேஜஸ் ஆர் 20 ஒரு 40 to 50 பேஜஸ் பார்த்தா தான் சாம்பிள் பேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ ஜேடி புக்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கவங்களும் ரிவ்யூ பெருசாக போடலை அப்படின்னா பெரிய வீடியோவாக போடல. ஜஸ்ட் புக்ஸ் நல்லாயிருக்கு, பேப்பர் குவாலிட்டி நல்லா, ஆனால் பேப்பர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன் அப்படின்னா அதனால தான் அவங்க
ஹைலைட்டர் பென்னே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி நீட்டாக ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சு. ஒரே பேஜில் நீட்டாக முடியும். இப்போ 4 இயர்னா 4 இயர் ஒரு பேஜே முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜேடியை பொறுத்த வரைக்கும் புக்கு வந்து புக் கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து அவுட் சோர்ஸ் எல்லாருக்காவது சொல்கிற மாதிரி தான் சில டாபிக்ஸ்க்கு மட்டும் அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. லைக் குரில் நெடில் வேறுபாடாக இருக்கட்டும், அப்புறம் பிற மொழி சொற்கள், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ஸோ வந்து அதோட புக் ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 460 465. அது இந்த மார்ச் மந்த் மட்டும் தான் 465. இல்லை அப்படின்னா 560 ஆயிரும் நெக்ஸ்ட் மந்த்லாம். ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஜேடி புக் ஃப்ரெண்ட்ஸ். ஜேடி வந்து 465 வந்து இப்போ இருக்கிற ரேட்டு 560 வந்து நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல்லேருந்து ஆயிரும். ஸோ வந்து டெலிவரி சார்ஜ்ன்றது வந்து நமக்கு கிடையாது, இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு A4 சைஸ் புக்கு தான் அது. ஸோ எவ்வளோ பேஜஸ் இருக்கும் அப்படின்னா 485 பேஜஸ் இருக்குது ஜேடியில். புக் பேக் கொஷின்ஸும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, புத்தாலையும் சிற்பிலையும் இல்லாத ஒரு விஷயம் வந்து ஜேஷுவாவில் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாலடியார்னு பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக் மட்டும் தான் கவர் பண்ணி சிற்பிலையும் கொடுத்துருந்தாங்க, புத்தாலையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாலடியாரோட கண்டென்ட் வந்து அட்வான்ஸ் தமிழ் நியூ புக்கில் இருக்குன்றதுக்காக நியூ புக்லேருந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் சார் சொல்லியிருந்தாங்க கிளியராக. ஸோ இது வந்து அட்வான்ஸ் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 1-2 டாபிக்ஸ் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புக்கோட பேஜஸ்னு பார்த்தீங்கன்னா 485 பேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து A4 சைஸில் தான் இருக்குது புக்கு. ஸோ வந்து 465 ருபீஸ் இப்போதைக்கு. 560 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதான் ஒரிஜினல் ரேட்டு. இப்போதைக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ புக் பேக் கொஷின்ஸும் கவர் ஆகுது. நம்ம நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ நான் வந்து வீடியோ கூட நான் உங்களுக்கு நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். சாரோட வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆர்டர் பண்ணி வித்தின் 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிவைக்யூ வந்து ஒரு யூனிட் அப்படின்னா அந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கொஷின், யூனிட் 1க்கு 50 கொஷின், யூனிட் 2க்கு 50 கொஷின், யூனிட் 3க்கு 50 கொஷின் சொல்லி மொத்தத்துக்கு 50 கொஷின்ஸ் வந்து பிவைக்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜேடி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பிரகாஷ் அகாடமி பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரகாஷ் அகாடமியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாரும் மாதிரி நியூ புக், ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ் எல்லாத்தோடு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதையும் அவங்க இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது எல்லா சிலபஸுக்குமே கவர்மெண்ட் மெட்டீரியல் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து மேபி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2020 குரூப் 4லேருந்து ஒரு கொஷின் கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கொஷின் போட்டு வேலைக்கு போனவங்க இருந்திருப்பாங்க. அந்த ஒரு கொஷின் அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக அந்தளவுக்கு பார்க்குறது தான் அது பிரகாஷ் அகாடமியில். ஸோ அதனால் பிரகாஷ் அகாடமியில் வந்து எப்பவுமே நமக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். பேஜஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு இப்போ பாருங்கள், இப்போ வந்து மொழி சொற்களா, ஸோ இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ பார்க்கல அப்படின்னா இவ்வளோ கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இலக்கணத்துக்கு நம்ம வந்து எப்பயுமே நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு போகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா மேக்ஸிமம் வந்து வெளியில் போகிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து கேட்டுட்டு போயிடலாம். ஸோ அதுதான் இது. ஸோ பாருங்கள், அது எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாரசீக தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து நமக்கு இந்த மாதிரியும் பழைய சிலபஸில் இருக்கும். நீங்கள் ஓல்டு 12th புக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அரபி தமிழ் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அங்கே. இப்போ போர்ச்சுகீய தமிழ் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இதில் வந்து பிவைக்யூ தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து நமக்கு வந்து போர்ச்சுகீய தமிழ்லேருந்து, அரபு தமிழ்லேருந்துலாம் ஆல்ரெடி தமிழுக்கு நமக்கு கொஷினே வந்திருக்கு. உருது தமிழ்லேருந்து இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து எப்படின்னா ஒரு மேட்ச் மாதிரி ஒரு பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க, தமிழ் பிவைக்யூ எலிஜிபிலிட்டியில். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு கொஷின் வந்திருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிறத நம்ம படிச்சுக்கிறது சேஃப். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரகாஷ் அகாடமின்னு பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து இதில் வந்து சிவாத ஆக்சுவலாக வந்து சிவாதன்யா அகாடமியில் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ் புக். அதுவும் டாஃப் வந்து பார்ட் 2 புக் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ரெண்டுமே பார்க்கலாம். அந்த சிவாதன்யா அகாடமிக்கும் புத்தாவும் கம்பேரிசனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் எல்லாருக்குமே டவுட் வரும், எதுக்கு இத்தனை புக் சொல்கிறீங்க, ஒரு புக் சொன்னால் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இது எல்லாருமே கேட்கறதுனால தான். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ சொன்னேன், ஜேடி நான் போடுறதா இல்லைப்பா. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு புக்கோட இன்னொரு புக் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்றா டாபிக்ஸ் பெட்டராக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கம்பேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புக் வாங்கி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு புக்கை வாங்கி நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். இப்போ சுரேஷில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னால் தான் அவங்க ரெக்டிஃபை பண்ணி
எடிஷன் 2 விட்டுருக்காங்க. ஸோ புத்தால மிஸ்டேக்ஸே இல்லையா அப்படின்னா, புத்தாலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பிரித்தெழுதுக சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் கீ அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்களா பிவைக்யூ. ஸோ அது வந்து அகர வரிசையிலலாம் வந்து சில கொஷின்ஸ் தப்பா இருக்கு. சில கொஷின் தப்பா இருக்கு அப்படின்னா, அது என்ன எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த 4 ஆப்ஷன்லுமே ஆன்சர் இல்லாம எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து பிவைக்யூ அப்படிங்கும்போது கவர்மெண்ட்ல என்ன குடுத்துருக்கோ அதானே குடுக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி அத நம்ம இன்ஸ்டிடியூட்ல தப்பு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஜேஷ்வால அப்படின்னா மிஸ்டேக்ஸே இருக்காதுன்னா, கண்டிப்பா அதுலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். கண்டிப்பா வாங்குனவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, கண்டிப்பா 100% ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம புக்கு கண்டிப்பா கிடையாது. வராது. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் புக்க வந்து நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இது எதுக்காக உங்களுக்கு அப்படின்னா ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப கலைச்சொற்கள் அங்கங்க படிக்கிறது மொத்தமா கலைச்சொற்கள் ஃபுல்லா படிக்கிறதுக்கு ஒண்ணு யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாரி சொல்லும் பொருளும் வந்து 6த், 7த் தான் வந்து 9த், 10த்லாம் போனா நெறைய மேக்ஸிமம் கன்டென்ட் இருக்கும் ஒவ்வொரு இயர்லயுமே. ஸோ மொத்தமா படிக்க ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோஸ் போடுறோம். ஸோ அது இல்லாம வாங்குறது அப்படின்றது வந்து கம்பல்சரி கிடையாது. நெறைய பேர் கேட்குறாங்கன்றதுக்காக தான் போடுறோம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து யாருமே கம்பல்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக் இது பண்ணுங்க. அதே மாரி இப்ப நானே புத்தா புக் வாங்குனேன் அப்படின்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அந்த புத்தா புக் எவ்வளோ யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து நான் இப்ப தான் வந்து நியூ புக் முடிச்சுட்டு ஓல்டு புக் வந்திருக்கேன். ஓல்டு புக் 7த். ஸோ நான் ஓல்டு புக்ஸ் 10த் வரைக்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிலபஸ் வைஸ் போகும்போது, அந்த யூனிட் வைஸ் போகும்போது நான் அந்த புக் ஃபுல்லா பார்ப்பேன். நான் இதுவரைக்கும் கொஞ்சம் பார்த்ததுல தான் நான் அதெல்லாம் சில மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்றேன் நானு. ஏன் அப்படின்னா, நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் புக்ல படிக்கிறேன் தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் புக்கு தான் எனக்கு நான் பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது பார்ப்பேன். ஸோ அந்த மாரி நீங்க புக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து புத்தா வந்து பார்ட் 2 புக்கு. எப்படி பார்ட் 1 வந்து நமக்கு ஆஃபர் குடுத்தாங்களோ, அதேமாரி பார்ட் 2வும் 10% ஆஃபர் குடுத்துருக்காங்க. ஸோ இதில பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 384 பேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு பார்ட் 2ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, யூனிட் 3 எழுத்துத்திறன், யூனிட் 4 கலைச்சொற்கள், யூனிட் 5 வந்து அழகு அதாவது வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பார்ட் வந்து பார்ட் 3 வரும். அது வந்து என்ன அப்படின்னா, யூனிட் 7 இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தனியா ஒரு புக்கா வரும். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்கும். ஏன் அப்படின்னா புக்ஸ் வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கொரியரில் தான் போடுற மாரி இருக்கும். ஸோ நம்பர் இங்கேயே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அத பார்த்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட் பேஜஸ் இருக்கும். அதே மாரி இங்கே பேப்பர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டாஃப்லேயும் பேப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ வந்து நமக்கு ₹380 384 பேஜஸ் இருக்கு. ஸோ இதில வந்து 10% டிஸ்கவுண்ட் குறைச்சுக்கோங்க. ஸோ பாருங்க நமக்கு வந்து இது வந்து யூனிட் 1 அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்ட் 1 புக்ல இருந்துச்சு. அதுவும் குடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நமக்கு இப்போ யூனிட் 4லேருந்து வருதா நமக்கு. ஸோ வந்து மொத்தம் 45 கொஷின்ஸ். இந்த புக்கு வந்து மொத்தம் 45 கொஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து 40 கொஷின்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு புக்கில். ஸோ இதில் வந்து 45 இருக்கும். பார்ட் 3ல வந்து 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான மெட்டீரியல் இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள் நம்ம கலைச்சொற்கள் 10 கொஷின்ஸ் இருக்குது. வாசிப்பு திறன் வந்து 15 கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து 5 கொஷின் இருக்குது. 15 யூனிட் 3லேருந்து யூனிட் 6 வரைக்கும் நமக்கு இந்த இதில் கவர் ஆகும். புக் 2ல கவர் ஆகுது. 15 கொஷின் வந்து தனியா வரும் நமக்கு. ஸோ அவங்களே இந்த மாரி குடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நீடட் கன்டென்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் வந்து இண்டெக்ஸ் குடுத்துருக்காங்க. எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்ட்டா இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் டைப்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிழை. ஒருமை பன்மை பிழை. அதுக்கப்புறம் வந்து திணை மரபா, பால் மரபா இதெல்லாம் நமக்கு 10th புக்ல கிளியராவே குடுத்துருப்பாங்க. அப்புறம் பஞ்சுவேஷன் நிறுத்தல் குறியீடு. ஸோ அந்த நிறுத்தல் குறியீடுல வந்து நெறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டில வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட புக்ல நெறையா இருக்கிறதா வந்து குடுக்குறாங்க. ஸோ புக்ல இருக்கிற அதாவது என்ன சொல்லுவாங்க, புக்ல நீங்க ரீட் பண்ண வந்து நெறையா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாரி வரும் கொஷின்ஸு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 11th, 12th புக்ல வந்து பஞ்சுவேஷன் வந்து ரொம்ப டீட்டெயில்டா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைச்சொற்கள் குடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் ஃபுல்லா இண்டெக்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒவ்வொன்னா பார்க்கலாம். சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றதுக்கு. ஸோ வந்து கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க பாருங்க. "தன்னை நேசி பிறரை போல" அப்படின்னா, "தன்னை போல பிறரை நேசி." இந்த மாரி ரீஅரேஞ்ச் பண்ணி குடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி குடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் டைப் தொடர் வகைகள் குடுத்துருக்காங்க. தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செய்பாட்டு வினையா அப்படின்றது. அப்புறம் வாக்கிய வகை ஃபுல்லா வரும். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒருமைப்பன்மை பிழை. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு புக்லேயே இருக்கும். ஆக்சுவலாக நீ வந்து நீர், நீவிர், நீங்கள் அப்படின்றது பன்மையில் வரும். நம்ம முன்னிலைன்றாலும் தன்மைனா எப்பயுமே நான் தான் வரும். நாம், எம், எங்கள், ஸோ இந்த மாதிரி தான் வரும். இது படக்கை அப்படின்னா அவங்கன்னு வரும். ஸோ அவன், அவள், அவர்கள் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் போய் கொடுத்துருக்காங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால் சொல்லி பால் வகை ஐந்துக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸு. இது வந்து நம்ம புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மரபு வச்சு, அதை நம்ம 10th புக்லேருந்து வரும் பார்த்தீங்களா, திணை மரபு, பால் மரபு அப்படின்னு சொல்லி இந்த அம்மை வந்தால் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பஞ்சுவேஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள். ஸோ நமக்கு கலைச்சொற்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் 6th to 12th நியூ புக்கு படிக்கணும். அந்த 11th 12th புக்கும் படிக்கணும். அட்வான்ஸ் தமிழ் இருக்குது மேக்ஸிமம் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்கப்பா, ஃபுல்லாக படிக்காட்டி கூட. ஆனால் நிறைய பேர் வந்து சயின்ஸில் சோஷியல் இருக்கெல்லாம் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து படிச்சிங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்புறம் படிச்சிக்கலாம். ஆனால் பட் எனக்கு கேட்டால் வந்து எப்படியுமே வந்து நமக்கு 10 கொஷின்ஸில் வந்து 7 கொஷின்ஸ் தான் நமக்கு தெரிய மாதிரி இருக்கும். 3 கொஷின்ஸ் ரொம்ப ரேராக தான் கஷ்டப்பட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 கொஷின்ஸ் ரொம்ப தேடணும்னா நிறையா படிக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து பேராகிராஃபில் இருக்கிறத வந்து ரீட் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓமை தொடர். ஓமை தொடருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓமைனா என்ன, ஓமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓமை தொடர் படிக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மரபு தொடர் ஆக்சுவலாக புக்லேயே இருக்கும். நமக்கு வந்து எடுப்பர் கைப்பிள்ளை, அதுக்கப்புறம் வந்து முதலை கண்ணீர், அவசர கொடுக்கை, ஆகாய தாமரை, கம்பி நீட்டல், இதெல்லாம் வந்து நமக்கு புக்லேயே இருக்குது. தாளம் போடுதல் மேக்ஸிமம். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பழமொழி, பொருளறிதல். ஸோ வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு ப்ராபப் வந்து இங்கிலீஷில் தமிழில். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து 12th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், நியூ புக்கில். 12th நியூ புக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து அதில் வந்து சில இதுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ முடிஞ்ச நீங்கள் நெட்டில் அந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்க ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியில் பார்க்கறதுக்கு புக்கில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது வந்து கடிதம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் வந்து லெட்டர்னா எப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதில் கொடுத்துட்டு அதற்கு வந்து இணையான சொற்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், லெட்டர் மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மேபி வந்து பேராகிராஃப் இல்லாமல் இப்படி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் கீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கும்போது டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் அகெயின் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து காமனாக இருக்கிறது. ஸோ டிவினா, ரேடியோனா, ட்ரிஃபன்னா என்ன, தேட்டர்னா, ஆஸ்பத்திரி, ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்டு, அகாடமி, அக்கார்டன்ஸு, ஸோ இதுவே வந்து மேக்ஸிமம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலாக இல்லை வந்து அட்வான்ஸ் தமிழா அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் நான். அப்ஸ்ட்ராக்ட், அகாடமி, அக்கௌண்டன்ஸு. ஸோ இது வந்து நான் இந்த புக்கில் பார்த்தேன், டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து கலைச்சொற்கள் இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் பற்றி இது கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து அந்த ஆவணம் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் பட் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் காமனாக தான் இருக்குது, டாபிக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்புறம் ஆணை அப்படின்னா ஆர்டர். ஸோ இந்த மாதிரி வெல்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப கொடுத்துட்டு கூட காமனாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். ஸோ இதெல்லாம் பிரான்ச்சஸ்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நமக்கு டாஃப் வந்து பார்ட் 2 புக் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட் 3 இனி தான் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு பார்ட்டாக தான் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து தும்பை தமிழ் புத்தகம் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து சிவதன்யா அகாடமியிலேருந்து. ஸோ இதுவுமே நம்மளோட ஃபாலோவர் ஒரு அண்ணா வந்து ரொம்ப கேட்டிருந்தாங்க, அந்த புக் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம போடுற மாதிரி இருந்தோம். ஆனால் பட் எனக்குமே வந்து இவங்க வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஓமதொடர் அதில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோஸ் வந்து 1.5 லட்சம் பேருக்கு மேலே அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க பார்த்து கொஞ்சம் சரி செஞ்சு போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்புறம் புணர்ச்சி விதி. ஸோ இதுதான் வந்து அவங்க கண்டென்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து பிவிக்யூ ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, சேர்த்து தான் புக்கு. ஸோ
ஸோ அறநூல்கள் அப்படின்னு எல்லாமே அறநூல்கள் என்னென்னு கொடுத்துட்டு, ஸோ இதே மாதிரி நமக்கு யூனிட் 7 வரைக்கும். ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இது தான் பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துறாங்க. யூனிட் 1 வந்து 9, 18 கொஷின் கொடுத்துறாங்க. யூனிட் 2 வந்து 115, யூனிட் 3 வந்து 348, யூனிட் 4 அண்ட் 5 123, அண்ட் தென் நம்ம யூனிட் 5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கொஷின்ஸ்க்கு இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் யூனிட் 5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து யூனிட் 5, 6 கவர் ஆயிரும். 7 வந்து கொடுக்கல, அவங்க தனியாக கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்றனால, ஆனால் அதை வந்து தனியாக அவங்களுக்கு கொடுத்துருவோம், எல்லாருக்குமே காமனாக கொடுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் புக்கு வாங்காட்டி கூட இது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவு எங்களால் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரித்தெழுதுக. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க 6th to 10th சொல்லிட்டு. புத்தால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. 6th புக்கு, 7th புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் அது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து சீர் இளமை அப்படின்னா சீர்மை கூடல் இளமை இதான் கரெக்டு. நியூ புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. மைவேதி கண்டிப்பாக வரணும். ஸோ சீர் கூடல் இளமைன்னு வரணும், மைவேதி கண்டிப்பாக வரணும். அதுமாதிரி இடப்புறம் அப்படின்னா இடம் கூடல் புறம் கரெக்டு தான். ஆனால் புத்தால வந்து இடது புறம்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இடதுன்னு வராது, இடம் கூடல் புறம் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் வந்து சாம்பிள் பிடிஎஃப் பார்த்தேன், பார்த்துட்டு மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 11th 12th மட்டும் அவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க. 6th to 10th வந்து கம்பல்சரி ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 11th 12th மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து நியூ புக் ஓல்டு புக் நம்ம கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே அந்த மென்ஷன் இல்லை. ஸோ அது வந்து ஒன்றும் விஷயம் கிடையாது. ஆனால் சில பேர் வந்து அந்த லெசன் வைஸ் படிக்கிறவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இயல் வைஸ் அதனால் வந்து பெரிய விஷயமா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கு தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஓல்டு புக்கு. ஆக்சுவலாக சாம்பிள் பேஜஸே அவங்க நிறையா கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 600 பேஜஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 280 பேஜஸ் வந்து சாம்பிள் பேஜஸே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து சாம்பிள் பேஜஸ் வழக்கம் போல் நான் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை கிளியராக பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முடிச்சதுக்கப்புறம் புணர்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இது நம்ம புக்கில் இருக்கிறது தான். அந்த மண் அழகு, பொன்னுண்டு, பொன் சிலை அப்படின்ற அப்புறம் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறது தான். பட் இருந்தாலும் அதை கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அந்த புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க நமக்கு. திசைப்பேர் புணர்ச்சி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. திசைப்பேரோட பிற பேர்கள் வந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ பண்பு பேர் புணர்ச்சி ஆக்சுவலாக வந்து எல்லாமே நமக்கு புத்தாலுமே இருக்குது நினைக்கிறேன். பண்பு பேர் புணர்ச்சி அது இதெல்லாம் எல்லாமே இருக்குது. மகரீச்சு அதெல்லாம் அதுவும் புத்தால இருக்குது எல்லாமே நமக்கு. அப்புறம் நிலைமொழி, வருமொழி ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு அப்படியே புக்கில் இருக்கும், மேட்ச் மாதிரியே கொடுத்துருக்கும். இது வந்து நமக்கு குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. அப்படியே டேரெக்டாக மேட்ச்சில் இருக்கிறது அப்படியே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து உயிரீற்று புணர்ச்சி, அதுக்கப்புறம் குற்றியல் உகர புணர்ச்சி இதுவுமே நமக்கு இருக்குப்பா. ஆக்சுவலாக வந்து இது வந்து தமிழ் பிவைக்யூவில் இது அப்படியே கேட்டிருக்காங்க நமக்கு, கொஷினாகவே வந்திருக்கு. உடம்புடைமை புணர்ச்சி இதுவும் இருக்குது நமக்கு. குற்றியலுகிற புணர்ச்சி ஆக்சுவலாக இதுவுமே நம்ம புத்தா புக்கில் அப்படியே தான் இருக்குது. இந்த பாக்ஸ் கொண்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே கலரில் கொடுத்துருக்காங்க, ஒரே கலரில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ மயங்குழி எழுத்துக்கள், ஸோ மயங்குழி எழுத்துக்கள் அங்கே புத்தா புக்லேயும் நிறைய இருக்குது. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய புக்கு. பழைய புக்குனா ஓல்டு புக்கு. இந்த 3 நாள் 3 நாள் முந்தைய நாள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய புக்கு. 11th 12th ஓல்டு புக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம என்ன எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எடிஷன் 2012 to 12 அந்த 12 அந்த 10 11 அந்த ரேஞ்சில் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அப்போ படித்த புக்கில் இந்த கொஷின்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிவைக்கில் அந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த இதுவும் அப்படி தான் ஓல்டு கொஷின், ரொம்ப ஓல்டு புக்கில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பிவைக்யூ ஓல்டு பிவைக்யூவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வரும். இந்த கொஷின்ஸாக நான் பார்த்துருக்கேன். இப்போ பிவைக்யூவில் பார்த்துருக்கேன். எல்லாம் ஓல்டு கொஷின். புக்கில் நான் இன்னும் படிக்கல. ஏன்னா நான் இப்போ தான் புக் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஓல்டு 11th 12th புக் நான் பார்க்கலப்பா, வச்சுருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப படிக்கல. ஸோ அதெல்லாம் இருக்குது, தெரியும் எனக்கு.
ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லாக ரக வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து புத்தா புக்லேயுமே நிறையா தான் இருக்குது. ஸோ எல்லாமே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஆனால் பட் இருந்தாலும் வந்து இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் ஏன் அப்படின்னா எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது சில டாபிக்ஸ்லாம். ஆனால் இது படிக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. ஈவன் புத்தா புக்குமே 600 பேஜஸ் கிட்டே இருக்குது. அதுவுமே நமக்கு ஒழுங்காக சாலிடாக படிக்கணும், ஃப்ரெஷர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் படுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதில் என்ன சொன்ன நியூ புக் ஓல்டு புக் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன நியூ புக் ஓல்டு புக் என்ன எடிஷனா 2005 எடிஷன் 2007 எடிஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ரீடர் டாபிக்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நிறைய பேர் அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா குரூப் 2க்குலாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இது பிழை திருத்தம், அதுக்கப்புறம் சுட்டெழுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு புத்தா புக்லேயே இருக்குது. சுட்டெழுத்து, சுட்டுத்திரிப்பு எல்லாமே அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அறிவினா, அரிய வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இது வந்து புத்தா புக்கில் இந்த கண்டென்ட் கொடுக்கல. புக்கில் இருக்குது ஆனால் கொடுக்கல. அவங்க ஜஸ்ட்டு வந்து சுட்டு வினா அந்த வினா வகை அப்படின்றதுனால அதை கொடுக்கல. வினா விடை வகைகள் கொடுக்கல அவங்க. இங்கே ஒரு பாக்ஸாக போட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான். ஆனால் இது நமக்கு 10th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரியா நான் பார்க்கலையா என்னன்னு தெரில. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து வலின மிகுமிடம் மிகாயிடம். ஸோ அதுவுமே அங்கேயும் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரல் நெறில் வேறுபாடு. ஸோ அங்கேயும் நிறையா கண்டென்ட் இருக்கும், இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கவர்மெண்ட்டில் படிச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா புக்கில் இருக்கிறதே நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கை நம்புங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். அதுக்கப்புறம் பிழை திருத்தம்லாம் வந்து அங்கேயும் நிறையா கொடுத்துருக்காங்க, இங்கேயும் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ பிழை இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எழுத்து பிழை இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து அங்கேயுமே இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எழுத்து பிழை இருக்கும், சொத்துரு பிழை இருக்கும், பொதுவான பிழை இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆக்சுவலாக வந்து பேஜஸ் நிறையா இருக்கறனால எல்லாமே சொல்லணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எதாவது சொல்லலை அப்படின்னா கரெக்டாக அதுக்கு சொல்லி கேட்குறாங்க. அது ஏன் நீங்கள் சொல்லலை அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா, இந்த படி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வலினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுதான் ஸோ படி விடு நன்று தன் அந்த மாதிரிலாம் வச்சுட்டா வலினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸோ போயிட்டே இருக்குது பாருங்க. வலினம் மிக மிக இடம் போயிட்டே இருக்குது இன்னமும் நமக்கு. ஸோ ஒருமைப்பன்மை பிழை. ஸோ இதுவுமே வந்து அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இருக்குது நமக்கு புக்கில். 8th புக்கில் இருக்கு நினைக்கிறேன். 8th இயல் 6ன்னு நினைக்கிறேன் இது நமக்கு. ஸோ இயல் 6 தான் நினைக்கிறேன். அப்படியே இந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அங்கே வந்து நமக்கு இதாகவும் இருக்கும். அப்படியே கீழே வந்து இதான் வந்து புக் மொழிபெயர்ச்சி திறன்னு சொல்லி பார்த்துப்பாங்க தெரியுமா, அதுதான் இது. அதுவும் அப்படியே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலேயும் வந்து மொழிபெயர்ச்சி திறன் வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்கப்பா. ஏன் அப்படின்னா அதான் இப்போ முக்கியமே. அதுலேருந்து தான் கொஷின்ஸே அரைஸ் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் எந்த புக்குனாலுமே. ஸோ அது மாதிரி கோயிட்டு இடம். ஸோ கோயிட்டு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு 9th புக்கில் ஒரு நினைக்கிறேன். அதுவும் அம்பேத்கர் இது வந்து பிவைக்கு அடித்து துவச்சி கேட்ட கொஷின். ஸோ அதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி வரும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் எதிர்ச்சொல். ஸோ எதிர்ச்சொல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து சொல்லு பொருளும் படிச்சிட்டிங்க அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து வந்துடும். ஸோ வந்து அங்கேயுமே மேக்ஸிமம் எதிர்ச்சொல் நிறையா கொண்டு அயற்சொல் பிற மொழி சொற்கள் வந்து அங்கேயுமே இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நமக்கு ஓல்டு புக்கில் வரும். ரொம்ப ஓல்டு புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரும். இது வந்து புக்கில் இதுவுமே இருக்குது தான். நமஸ்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வதித்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம். அதுக்கப்புறம் திருவர். ஆக்சுவலாக இதுவுமே புத்தா புக்கில் அப்படியே இந்த டேப்லெட் கலம் இருக்குது. ஆனால் இதில் இந்த ஒரு லைன் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸ்ரீரங்கம் அப்படின்றது ஸ்ரீவரங்கம்ன்றது ஸ்ரீரங்கம். ஸோ இந்த ஒரு லைனை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, மித்த எல்லாமே இருக்குது. ஸோ 15 இருக்குது அப்படின்னா அங்கே 14 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த லெசன் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பிறமொழி சொற்கள். இதுவும் வந்து அங்கே கவர் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அங்கே வந்து லெசன் பேஸில் போயிடும். அதுக்கப்புறம் இது இருக்குது அங்கே நமக்கு. அதுக்கப்புறம் பிறமொழி சொற்கள் தமிழ் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து அங்கே சென்டென்ஸாக கொடுக்காம அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அகத்தினர் உறுப்பினர். இது வந்து ஓல்டு புக் தான். ஸோ இது வந்து நமக்கு அங்கேயுமே இருக்குது.
அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அங்கேயோட இங்கே ஒரு 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 7, 8 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்ற மாரி தான். வாடகை வந்து குடி, கூலி இதெல்லாம் வந்து ஓல்டு புக்லேருந்து எடுக்கிறது. இது இந்த குபேரன், இந்த உத்தரவாதம் இந்த வந்து இதெல்லாம் ஓல்டு புக்லேருந்து வர்றது நமக்கு. பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு இது வந்து நியூ புக்கில் வரும் நமக்கு. ஸோ பாருங்க போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திசைப்பெயர்கள் இது வந்து கொஞ்சம் அந்த இதில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. நான் தேடி பார்த்தேன். சில விஷயங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு புக்கை வந்து நம்ம படித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும். இல்லை அப்படின்னா 1, 2 நமக்கு தெரியாதது இருக்கலாம். அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே தான் இதெல்லாம் வந்து சமஸ்தானம், அரசு அதுவும் அங்கேயே தான் இருக்குது. இங்கேயே அதை தவிர அதே மாதிரி கஜானா, கருவூலம் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அங்கேயே இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து தனிக்குறிலை அடுத்த ரகர உட்சி வந்தால் பிற மொழிச்சொற்கள். ஆக்சுவலாக இந்த ஒரு இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அங்கே புத்தால இல்லாத மாதிரி எனக்கு ஒரு இதாக தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து இதுதான் பிவைக்யூ அந்த புக்கில் இருக்க மொழி திறன் தான். இது அங்கே இருந்துச்சு. மேலே இருக்க அந்த பாக்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி பிவைக்யூவில் கேட்ட கொஷின்ஸு. இதுவுமே நமக்கு புக்கில் இருக்குது நமக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்தேன். அப்புறமேல் இதில் ஓரெழுத்து ஓர்மொழி நிறையா கொடுத்துருக்காங்க. புத்தால வந்து ஓரெழுத்து ஓர்மொழி அவ்வளோக்கா கொடுக்கல. ஸோ அந்த ஓரெழுத்து ஓர்மொழி வந்து வெறும் 42 மட்டும் தான் புத்தால கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறையா கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க ஓரெழுத்து ஓர்மொழி. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. மித்தபடி வந்து புத்தகம் இது கிட்டத்தட்ட ஓரளவு வந்து கிட்டத்தட்ட மேட்சப்லாம் தான் இருந்தாங்க. வேர் சொற்கள் அங்கேயும் நிறையா கொடுத்தாங்க. இங்கேயும் வேர் சொற்கள் நிறையா கொடுத்தாங்க. வேர் சொற்கள் எங்கேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த பகுபதம் உறுப்பும் பகுபத உறுப்பு இலக்கணம்ல இந்த பகுதி வரும் பார்த்தீங்களா, அதை அப்படியே வேர்ச்சொல்லா இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வேர்ச்சொல் இங்கே நிறைய இருக்கும். ஸோ இங்கே பாருங்க. பாருங்க போயிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் வந்து இலக்கண வகை சொற்கள். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, இடைச்சொற்கள் அதெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இலக்கண பேஸில் வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன இருக்குது அப்படின்னு உரிச்சொல், இடைச்சொல் அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும் பேசிக் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு 7th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். எரிச்சொல், அதே மாதிரி வந்து உரிச்சொல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது படித்தவங்களுக்கு மட்டும் இருக்கும் திரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு 7th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இது அது அப்படியே புக் பேக் வந்து எல்லாத்துலேயும் கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஸ்டியூட்னாலுமே. ஸோ இது வந்து இருவினை சொற்கள் இது வந்து புத்தாலையும் நிறையா கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த 42 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி 42 மட்டும் படித்தா பத்துமான்னு கேட்டால் குரூப் 2 மீன்ஸில் வச்சு செஞ்சுருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் நிறையா கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு ஊர் இது அங்கங்கே புத்தா புக்லேயும் நிறையா கொடுத்தாங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பொருந்தாத சொல் அங்கேயும் நிறையா கொடுத்தாங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 5 வகை பொருட்கள், சிறு பொருள் இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பிவைக்யூ ஏற்கனவே கேட்டிருக்காங்க பொருந்தாத வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் சார் கொடுத்துருக்காங்க இங்கே. இந்த ஒரு பாக்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். பொருந்தாத வற்றில் எப்படி வேணாலும் கேட்கலாம். அவங்க இசைக்கருவி வச்சு பொருந்தாதவற்றை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிவிக்யூ பார்த்து பார்த்து கொஷின் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொகைச்சொற்கள் இதை வச்சு பிவிக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. இதுவும் நமக்கு இருக்குது, அங்கேயும் கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகரவரிசை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. மருவு ஸோ மருவு இங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து கட்டாயி அடுத்த பேஜஸ் போயிடுச்சு, அதனால் மருவு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பாருங்கள் நமக்கு 141க்கு அப்புறம் இங்கே வந்து நமக்கு வந்து 143 143 ஆமாம். ஸோ 1 பேஜஸ் இருந்தாங்க. மருவு வந்து புத்தனை ரொம்ப நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேயும் ஓரளவு தான் இருக்குது. ஆனால் பட் மருவு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும் நமக்கு. ஸோ அப்புறம் சொல்லும் பொருளும் நிறையா கொடுத்துருப்பாங்க.
ஸோ போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது. அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 623 பேஜஸ் இருக்குது நமக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 550 அமௌண்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் நேரில் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் நேரில் வாங்குனீங்க அப்படின்னா 550 தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கொரியர் போட்டிங்க அப்படின்னா 550 ப்ளஸ் ₹80 வந்து கொரியர் சார்ஜ். இது எங்கே வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் மதுரையில் வந்து கிருஷ்ணா ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலேஜ் நியரில் சொன்னாங்க அவங்க வீடியோவில். ஸோ நான் அந்த வீடியோ கீழே வந்து சாரோட வீடியோவும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த ஜேஷ்வா வீடியோவும் சரி, இந்த வீடியோ சரி 2 வீடியோவுமே சார் என்ன சொல்லியிருக்காங்கன்ற வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சிற்பி, புத்தா புக்ஸ்லாம் நம்ம கிளியராக போட்டு நான் தான் சொல்லலை. ஸோ அதோட வீடியோ நான் கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. அகைன் நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் வந்து நீங்கள் இத்தனை புக் சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு புக் அப்படின்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எந்த இன்ஸ்டியூட் புக்லாம் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அது தப்பா இருந்தா கூட உங்களுக்கு தப்புன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்க தப்பா குடுத்துட்டாங்க. அவங்க அது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா நமக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. தெரியல அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனையே. ஸோ வந்து ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுளா தான் இருக்கு. ஸோ நான் பிவிக்யூ காட்டுறேன்ப்பா. ஸோ வித்தவுட் டிலே சாரி. ஸோ பிவிக்யூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ இங்க பாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அள்ளும் பகலும் உழைத்தேன். அள்ளும் அப்படின்னா ஸோ அதன் கூட தான் இன்னாச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னா எதிர்ச்சொல். அது யூனிட் 1 அப்படின்னா யூனிட் 1க்கு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. யூனிட் 1 என்னென்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே புத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தாவில் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சொல்லும் பொருளும் 6த்துனா 6த்துக்கு அப்புறம் 6த்தில் இருக்க இதுன்னு சொல்லிட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுவுமே வந்து ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி இருக்கும்ல. யூனிட் 1க்கு வந்து ஃபுல்லாக ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ 100 கொஷினாக பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு பின்னாடி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இங்கே மொத்தம் முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. யா இந்த பாருங்க ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி அதே பார்ட் 2 அப்படியே நிறையா கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸோ 2 பிடிஎஃப்மே நான் கொடுக்குறேன். கொஞ்சம் நல்லா நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது நான் பார்த்து சொன்னீங்க பார்த்தீங்களா. இந்த பாருங்கள் வந்திருக்கா. மேக்ஸிமம் நீங்கள் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு பிவிக்யூ கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் போடலாம்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் மேக்ஸிமம் வந்து நானுமே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2007 எடிஷன் 2005 எடிஷன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பழச்சாறு சொல்லியிருந்தீங்க. பழச்சாறு வந்து ஒரு ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க. அந்த புக் வந்து நல்லாயிருக்கும் போல், நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரே ஒரு பேஜ் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்க லைப்ரரியில் எடுத்து படித்தாங்க போல். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு பிக் மட்டும் எனக்கு காமிச்சாங்க. பிறமொழி சொற்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க இப்போ நியூ புக் வந்துச்சா என்னன்னு தெரியல. அது ஓல்டு புக், ரொம்ப ஓல்டு புக் வந்து அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எல்லா புக்ஸுமே நல்ல புக்கு தான். நீங்கள் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு புக்கை வாங்கி ரிவிஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தவிர இந்த புக் இல்லை, அந்த புக் இல்லை அப்படின்லாம் கிடையாது. மேக்ஸிமம் எல்லா புக்ஸுமே வந்து ரொம்ப பார்த்து தான் போடுவாங்க. ஏன்னா இது பாருங்கள், இது 8th புக்கு நமக்கு. ஸோ வந்து சென்டென்ஸ் டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நான். ஸோ அதான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நிறைய கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா பார்க்கும்போது ஒரு இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ வந்து நம்ம நியூ புக்கு ஓல்டு புக் தேடினா கூட கிடைக்குமான்னு கேட்டால் ஒரே புக்கில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து நானே வந்து கொஞ்சம் எழுதி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து இப்போது போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்ஸ் வந்து புக் வைஸும் படிச்சுட்ருக்கேன், ஒரு சில சிலபஸ் வைஸும் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் தமிழ் வந்து எனக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா இப்போ பார்க்க பாருங்க, கந்தன் நேற்று கல்லூரிக்கு சென்றார். ஆக்சுவலாக இந்த மாதிரி இது வந்து என்ன இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து நமக்கு வினைச்சொல் வந்து பெயர் சொல்லலாம் மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கண்ணன் நேற்று கல்லூரிக்கு சென்று கூடுதலாக செலுத்திய தொகையை திரும்பி பெற்றுக்கொண்டு வந்தான். ஸோ ஆக்சுவலாக அந்த கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன வந்து எங்கேருந்து எப்படி மாறுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இதுதான்.
ஆக்சுவலாக இதான் ஃப்ரெண்ட்ஸ் அயற்சொல் தமிழ் சொல். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. நான் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் கிளாஸஸ் போடலாம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் இதில் மிஸ்டேக்ஸ் இருக்காது தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நான் தேடி தான் போடுறேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கனால தான் நான் வந்து என்னோட ப்ரிப்ரேஷன் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து சப்போஸ் டவுட் இருக்குது. ஏன்னா வந்து அடுத்தவங்கள்ட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இது வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம போடலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்போலாம் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப டீட்டெயிலாக லென்த்தாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கிளியராக சொல்லணும். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு அது வந்து புரியும். ஸோ அதனால தான் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ அதான் இப்போவுமே வந்து நான் எந்த புக்குக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து ஏன்னா வந்து எந்த புக்குமே வாங்காமல் ஸ்கூல் புக் படித்து மட்டுமே வேலைக்கு போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க சர்ச் பண்ணி படிக்கணும். இப்போ நீங்கள் நியூ புக் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஓல்டு புக் படிங்க. அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிங்க. இன்னும் முடிச்சிட்டிங்களா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்க எடிஷன் புக்ஸ்லாம் படிங்க. அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ தேடி படிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஞாபகமும் இருக்கும். அது எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்க சொல்கிறத விட நம்ம தேடி தேடி பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்கும் நல்ல ஞாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே ரீச்சே ஆக மாட்டேது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டிஎன்பிசி ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாருமே போட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது ஃபேக்கான நியூஸ் தான். ஆக்சுவலாக வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் செக்டார் வந்து எப்படி ஒரு ப்ரைவேட்டில் இருக்க புக்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த புக் படிங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு. அதில் கொஷின்ஸ் அரைஸ் ஆகும். ஆனால் பட் அது கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அதே மாதிரி வந்து அது வந்து கண்டிப்பாக இவங்க சொன்னாங்கன்றது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஒரு 60 பேர் தான் பார்த்துருப்பாங்க, 50 பேர் தான் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.